வணக்கம். உங்களோட ஹார்ட்டை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணுன்னா இந்த 2 விட்டமின் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B9ன்னு சொல்கிறது. இது வந்து ஹோமோசிஸ்டின்ங்கிற லெவல்ஸை கம்மி பண்ணும். ஹோமோசிஸ்டின் என்ன பண்ணுன்னா இரத்த குழாயின் உள்பகுதியில் வந்து டேமேஜை காஸ் பண்ணும். அதனால வந்து இரத்த கட்டுகள் வந்து அதில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து B9 வந்து கண்டிப்பாக வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நீங்கள் நிறைய வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு பீன்ஸு பயிறு வகைகள் எடுத்துட்டிங்கன்னா இல்லாட்டி ஃபோர்ட்டிஃபைடு வந்து சீரியல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அது எடுத்திங்கன்னா போதும். 2வது விட்டமின் வந்து விட்டமின் டி. விட்டமின் டி வந்து உடம்புல உள்ள இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும், ஆக்சிடேஷனை கம்மி பண்ணும். அதனால வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும், கால்சியம் பாஸ்பரஸ் லெவல் மெயின்டைன் ஆகும். இது சூரிய ஒளியில் நீங்கள் இருந்தீங்கன்னா போது மட்டுமே உங்களுக்கு போதுமான அளவு விட்டமின் டி கிடைச்சிரும். இதை தவிர கடல் மீன்கள் சாப்பிட்லாம், மஷ்ரூம் சாப்பிட்லாம். நம்ம ஃபுட்டு வழியாக உள்ள சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். வெயிலில் போனீங்கன்னாவே தேவையான அளவு விட்டமின் டியை நம்ம வந்து நம்ம உடம்பே உற்பத்தி பண்ணிக்கும். தேங்க்யூ.